கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருந்தது. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, கிளிநொச்சி பழைய காட்டு வலயத்துக்குள்ள புலிகளினுடைய ஒரு பயிற்சி முகாம் இருப்பதாகவும், அந்த பயிற்சி முகாமில வெடிகுண்டுகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை இயங்குவதாகவும் ஒரு செய்தி பரவி இருந்தது. இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா, அந்த செய்தி தொடர்பாக அரசாங்கம் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இந்த அரசாங்கம் தொடர்பாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி தொடர்பாகவும், அந்த கிளிநொச்சி பழைய காட்டு வலயத்துக்குள்ள இருக்கிற அந்த கட்டடம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில பேசப்படுகின்ற விடயம் தொடர்பாகவும், அந்த கட்டடம் தொடர்பாக இருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாகவும், இந்த கட்டடத்துக்கு பின்னிக்கு இருக்கிற அரசியல் தொடர்பாகவும் இந்த வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரைட், கடந்த வாரத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னா சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்பட்ட பரவிய ஒரு செய்தி தான் இந்த கிளிநொச்சி மாவட்டம் பழைய காட்டு வலயத்துக்குள்ள இருக்கிற இந்த பெரிய ஒரு கட்டிடம் தொடர்பான செய்தி. அந்த செய்தி என்னென்னு பரவிட்டுன்னு சொன்னா, அந்த காட்டு வலயத்துக்குள்ள புலிகளினுடைய பயிற்சி முகாம் இயங்குவதாகவும், அதுக்குள்ள வெடிகுண்டுகளை தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை ஒன்று இயங்குவதாகவும் கடந்த வாரத்துல சமூக வலைத்தளத்துல செய்தி பரவிச்சு. இந்த நிலத்தை பார்த்தோம்னு சொன்னா 1919ஆம் ஆண்டே காடு வலயமாக அரசாங்கத்தினால ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு நிலமாக சொல்லப்படுகின்றது. அதாவது பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னுமே இந்த நிலமானது ஒரு பாதுகாக்கப்பட்ட காடு நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல் எல்லாம் வெளியானது பார்த்தோம்னு சொன்னா இலங்கை முழுவதும் நோம்பலாக சமூக வலைதளத்துல ஒரு செய்தி குறிப்பாக தமிழர் பகுதியில ஒரு செய்தி வெளியிடுற பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா அது பரவுற வேகம் அதிகமா இருக்குது. அதுலயே இந்த புலிகள் என்று சொல்லி ஒரு சொல்ல பாவிச்சு அந்த செய்தி பரப்பப்படுகிற பட்சத்தில் பார்த்தோம்னு சொன்னா அது பரவுறது இன்னும் வேகமாக இருக்கும். அப்படி பரப்பப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த செய்தி. இந்த செய்தி தொடர்பாக தற்பொழுது அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தான் இந்த வாரத்துக்கான அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்புல இந்த விடயம் தொடர்பாக ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, இந்த இடத்துல புலிகளின் முகாம் என்பது முற்றிலும் ஒரு தவறான தகவல். அந்த இடத்துல இருப்பது ஒரு ஆடை தொழிற்சாலை என்று சொல்லியும், அந்த ஆடை தொழிற்சாலையானது அந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பினையும் அளித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த நிலம் அமைந்திருக்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டம் கண்ணகிபுரத்துல இந்த நிலமானது அமைஞ்சிருக்குது. இந்த நிலமானது ஒரு தனிநபர் சட்டவிரோதமாக காடு நிலத்தை அழித்து கட்டிடம் கட்டிய ஒரு இடமாகும். இந்த கட்டிடம் கட்டிய சட்டவிரோதமாக இந்த காடுகளை அழித்து கட்டிடம் கட்டிய தொடர்பாக அவருக்கு பார்த்தோம்னு சொன்னா நீதிமன்றத்துல வழக்கு ஏற்கனவே போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா அவர் மீது 7 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அவருடைய பெயர் இதுல நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பிப்ரவரி மாதம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றமானது இந்த நபரை அந்த நிலத்தை காலி செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. ஆனால் அமைச்சர் தற்பொழுது நலிந்த ஜெயதிச அவர்கள் அமைச்சரின் கூட்டுப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த உத்தரவானது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னா அவர் இன்னும் அந்த இடத்தை விட்டு போகவில்லை என்பது அதற்குரிய அர்த்தமாகும். மணல் அகழ்வு உட்பட்ட செயற்பாடுகளும் அந்த இடத்துல தொடர்கிறதாக அவர் மேலும் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இதற்கு பத்திரிகையாளர்கள் அமைச்சரிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இதற்கு பின்னால உள்ளூர் தமிழ் அரசியல்வாதிகளின் ஆதரவு இருக்குதா, இதுக்கு பின்னால் யாராவது உள்ளூர் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். இதற்கு அமைச்சர் ஜெயதிச அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா அந்த கேள்வியை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறேன். இது போன்ற சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு வழக்குகள் நாடு முழுவதுமே நடைபெறுவதாகவும், இதனை இன அடிப்படையில் அல்லாமல் குற்றத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது இந்த விடயத்துல தமிழ் அரசியல்வாதிகள் பின்னாலே இல்லைன்னு சொல்லியும் இந்த விடயத்தை இன அடிப்படையில பார்க்காம குற்றத்தின் அடிப்படையில பார்க்க வேண்டும் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சரி, இப்ப அரசாங்க தரப்புல இந்த இடமானது புலிகளினுடைய ஒரு பயிற்சி முகாமோ அல்லது வெடிகுண்டுகள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையோ இல்லைன்னு சொல்லியும், இந்த இடமானது ஒரு தனிநபரால காடுகளை அழித்து கட்டப்பட்ட ஒரு தொழிற்சாலை ஆடை தொழிற்சாலை இயங்குகின்ற ஒரு இடம் சொல்லி அரசாங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உள்ளூர் மக்கள் தரப்புல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த கட்டிடமானது உயர்மட்ட அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவுடன் வெளிநாட்டு நிதி உதவியுடனும் கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இந்த மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இது புலிகளின் முகாமா அல்லது வெடிபொருட்களை தயாரிக்கின்ற நிலையமான கேள்வியும் இந்த மக்கள் மத்தியில தொடர்ந்து வருகின்றது, இன்னும் தொடர்ந்து வருகின்றது.
இதுல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வழக்குகளுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிக்கும் அவருடைய மனைவிக்கும் பார்த்தோம்னு சொன்னா அடையாளம் தெரியாத குழுவினரால உயிர் அச்சுறுத்தல் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால அவர்களுடைய பாதுகாப்பு காரணத்தினால அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு, குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா குருநாகல் மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கோரிக்கை ஒன்று தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயமானது உண்மையிலேயே ஒரு நில ஆக்கிரமிப்பு வழக்கு மட்டுமா, அல்லது உண்மையிலேயே இதற்கு பின்னால ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் மறைக்கப்படுகின்றதா என்ற கேள்வி இன்னும் தீர்க்கப்படவில்லைன்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று அரசாங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, இன்னொன்று அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தரப்புல எழுந்திருக்கிற சந்தேகம். இன்னொரு கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தமிழ் பிள்ளைகளுக்கான ஒரு தியான நிலையம் அந்த இடத்துல இயங்கி வருவதாக 3வதாக ஒரு கருத்து தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இந்த விவகாரமானது ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுகிறது சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கிளிநொச்சியினுடைய வரலாறு தான் இந்த இடமானது உலகத்தில் பேசப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா 2009 யுத்தம் முடிகிற வரைக்கும் கிளிநொச்சியானது புலிகளினுடைய ஒரு நிர்வாக தலைமையகமாக இருந்திருக்கின்றது. அதனால இந்த பகுதியில புலிகளின் மீள் எழுச்சி தொடர்பான எந்த ஒரு தகவலும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதனால்தான் அரசாங்கம் இந்த தகவலை உடனடியாக பார்த்து கடுமையாக மறுத்துள்ளது. அதாவது இந்த பகுதி புலிகளினுடைய பயிற்சி முகாமோ வெடிகுண்டுகள் தொழிற்செய்கிற இடமோ இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் உடனடியாக மறுத்திருக்கின்றது. மேலும் அரசாங்கம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இது போன்ற சரி பார்க்கப்படாத தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பகிர வேண்டாம், அதாவது இது போன்ற பொய்யான தகவல்களை பகிர வேண்டாம்னு சொல்லியும் பொதுமக்களுக்கு அரசாங்கமானது அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க. சரி, இப்ப இந்த விடயத்துல நாங்க 3 முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, இந்த இடமானது ஒரு சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு மணல் அகழ்வு கட்டிடங்கள் தொடர்பான ஒரு வழக்காக மட்டும் இருக்கின்றதா? 2வது விடயம் என்னன்னு சொன்னா, வடக்கு கிழக்கில் நடக்கின்ற எந்த ஒரு சாதாரண சம்பவமும் புலிகள் என்ற பெயர் இணைக்கப்பட்டவுடன் உடனடியாக தேசிய அளவில் பரப்பப்படுகின்றது. இது தமிழ் மக்களை எப்பொழுதுமே சந்தேக கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கின்றது. 3வது விடயம் என்னன்னு சொன்னா, நீதித்துறை அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்ட விடயமானது உண்மையான விடயமாக இருந்தால் இது மிகவும் ஒரு கடுமையான விடயம். மேலும் இதற்கு தனியான ஒரு விசாரணை தேவைன்னு சொல்லி தெரிகின்றது. இந்த 3 விடயங்களையும் நாங்க இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. இந்த விடயமானது தற்பொழுது அரசாங்கத்தால முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இடமானது ஒரு தனி நபரான காடினை அழைத்து கட்டப்பட்ட ஒரு ஆடை தொழிற்சாலை இயங்குகின்ற ஒரு இடமாக அந்த நபர் மீது ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடமானது புலிகளினுடைய பயிற்சி முகமோ அல்லது வெடிகுண்டுகளை தயாரிக்கின்ற தொழிற்சாலையோ இல்லை என்று சொல்லி அரசாங்க தரப்பில் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.